தண்ணியில் நிறைய செடிகள் வளரும். தாமரை, அல்லி, அசோலா, அந்த மாதிரி நிறைய செடிகள் வளரும். அதில் நம்ம உண்ணக்கூடிய சில கீரை வகைகள், அதாவது கீரைன்னு சொல்கிறத விட மூலிகைகளும் தண்ணியில் விளையக்கூடியது இருக்குது. அதில் ஒன்று தான் இது. ஆரக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரக்கீரை அல்லது புளியாரக்கீரை, ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆரக்கீரை தண்ணியில் தான் விளையும். நீர்ப்பாங்கான இடங்களில், தண்ணியிலன்றதை விட நீர்ப்பாங்கான இடங்களில் விளையும். அதில் இந்த இலைகள் பார்த்திங்கன்னா 3 இருக்குது இல்லையா, அது ஆரக்கீரையில் 4 இருக்கும், 4 இலைகளாக இருக்கும். இது 3 இலையாக இருக்கிறதுனால இது புளியாரக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்ணக்கூடிய கீரை தான். இந்த மாதிரி குட்டி குட்டி மஞ்சள் பூக்கள் இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது வேறு ஒரு தொட்டியில் இருந்தது. பட் இது எனக்கு ஆக்சாலஸ் மாதிரி தெரியுது, புளியாரக்கீரை மாதிரி இல்லை இது. ஏன்னா இதோட இலை வடிவ அமைப்பே வேறு மாதிரி இருக்குது. 3 இலை இருந்தாலும் அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அதோட ஒரு இலை பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும், புளியாரை எது, ஆக்சாலஸ் எதுன்னு. இதுதான் புளியாரக்கீரை. இதை நம்ம மற்ற கீரை எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி உணவில் பருப்பு சேர்த்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி வீடு மாதிரி, களைச்செடி மாதிரி இந்த புளியாரக்கீரை இருந்ததுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு இது தொட்டியில் களைச்செடி தான், பட் இதை பற்றி எனக்கு தெரியுங்கிறதுனால இதை நான் எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இதோட பூவுமே ரொம்ப அழகாக இருக்கும், குட்டியாக மஞ்சள் கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு களைச்செடி உங்கள் தோட்டத்தில் ஏதாவது தொட்டியில் இருந்ததுன்னா அதை அப்படியே வளர்த்து உணவில் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.